கருப்பசாமி மறுபடி குழப்பலூர் வச்சுப்பா. குழப்பலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி அவன் திறந்துற மாதிரியே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படித்தானே கேட்டேன். அதனால் வேலைக்கு போனான்னா கொஞ்சம் சரக்கு கம்மியாயிருது. மறுபடியும் வேலைக்கு போகலை அப்படின்னா மறுபடியும் எச்சாயிருது. அப்படித்தானே கேட்டேன். அதனால் சீக்கிரமாக அவனை திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி ஒழுக்கமாக அவன் வேலைக்கு போகணும். அப்படி தானே. இப்படி சரக்கு அடிக்கிறதுனால வேலையும் கெட்டு போகுது. அதனால் கிட்டவா நீ எப்போ ஆடி மாதத்துக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வரணும். அமாவாசை பௌர்ணமி வர சொன்னால் நீ தவறாமல் வரணும்ல. நீ இப்படியெல்லாம் காரணம் சொல்ல நானும் ஒரு காரணம் சொல்லுவேனே. சரி இன்னி தவறாமல் என்னை வந்து பார்ப்பீல்ல. தவறாமல் வா. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உள்ளே கொடுத்துரு. சரியா? இன்றைக்கி சாப்பிட உள்ளுக்கு கொடு. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கிட்டவா. நான் கொடுக்குற கனியை மட்டும் நான் சொன்ன மாதிரி கொண்டு உள்ளுக்கு கொடு. நான் சொன்னான்னு சொல்லிலாம் கொடுக்க வேணாம். சாப்பிட்றதுல ஏதோ ஒன்றில் புழிஞ்சு விட்டுரு. அவன் சாப்பிடட்டும். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக நான் கருப்பசாமி மாற்றி அவனுக்கு அமைச்சு சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. நான் ரெடி பண்ணி கொடுத்துறம்போ. அந்த ஒரு பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா வரும்போது அழுது ஒரு பிரச்சனையோடு வந்தான். இப்போ எப்படி இருக்க ரெண்டு பேரும்? இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கான். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி இப்போ அந்த பிரச்சனை சுத்தமாக வரக்கூடாது. அப்படி தானே வந்து கேட்டேன். அதனால் எனக்கு இப்போ பால் வேணும். நீ இங்கே உட்கார். போய் பால் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி சரிப்பா. நான் பார்த்து வச்சிருக்கிற பிள்ளையே அமையுமா அப்படின்னு யாராமான கேட்டிருக்கேன். பார்த்து வச்சிருக்கிற பிள்ளையே அமையுமா அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விடு. மற்றவெல்லாம் போய் உட்காருப்பா கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி எனக்கு திருமணத்துக்கு வேணும்னு என்னை வந்து கேட்டேன். அதனால் கேட்டதுனால அடுத்த டைம் வரும்போது நீ பார்த்துட்டு வருவிடாமானேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ பார்த்து வச்சுருக்கோம். அதே சரியாக வருமா அப்படி தானே கேட்டேன். போய் காலைல விட்டோம். மறுபடியும் பட்டு வரோம். சரிப்பா. இது ஒரு வாய்ப்பு அமையும்டாமானே. ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் கருப்பசாமி இது நம்ம ரிஸ்க் எடுத்தும் பார்க்க வேணாம். அதனால் போய் பார். வந்தால் பார். இல்லாட்டி இன்னும் ஒரு 21 நாள் இதை விட நல்ல பிள்ளையோ நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் சீக்கிரம் உனக்கு திருமணத்தையும் அமைச்சு உனக்கு தொழிலும் எந்த இடைஞ்செல்லாம் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் இருந்தால் போதுமா? அதை நான் சொன்னேன். பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நான் கூடவே வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடியும் கந்தர்வ கோட்டை வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் நல்லபடியாக கேண்டைன் கிடைக்கணும் அப்படின்னு இப்போ நான் கேண்டைன் உனக்கு அமைச்சு கொடுத்துருப்பேனே. இப்போ தகவல் வந்துச்சா வரலையா? மறுபடியும் தகவல் வரும். நேற்று என்ன சொல்லி தகவல் வந்துச்சு? அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்துடும். அதனால் இப்போ பணத்தை வந்து ஒரு பக்கம் கேட்க போகலான்ட்டு இருக்கோம். அப்படி தானே? அதனால் சீக்கிரமாக நான் போகணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டீங்கள. அதே போல் நான் கருப்பசாமி நாளைக்கு மீண்டும் அதே தகவல் வரும். நீ நினச்சதோடு உனக்கு கேண்டைன் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி கடனையும் உனக்கு கட்டி கொடுத்து உன்னோட கணவர் இன்னும் கொஞ்சம் திருத்தணும். அதையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2 பேரும் என்னை வந்து பார்க்கணும். நீ நினச்சதோடு வர்றதுக்குள்ளேயே உனக்கு கேண்டைன் அமைஞ்சிடும். நான் கருப்பசாமி பணமும் உனக்கு அமைஞ்சிடும். நீ நினச்சதோடு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் மகனுக்கு வாழ்க்கை போய் 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் சேர்ந்து வாழுமா வாழாதான்? மகனுக்கு நல்ல வீடு நல்ல காரு பங்களெல்லாம் இருக்குது. அப்படி தான்டா மன எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கைக்கு கொடுத்து வைக்கல அவளுக்கு. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி சேர்ந்து வாழுமா வாழாதான்? இன்றைக்கி யார் செல்ஃபோன் அடித்தாலும் இன்றைக்கி யாருக்குமே குறியில்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக சேர்த்தி வாழ வைக்கணும். அப்படி தான் நான் வந்து கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. அப்படியா? சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சேர்த்தி வச்சிடலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குடாமானே. ஆனால் வந்து
சரி, அதில் சிக்கலும் இருக்குது. அதனால் இதில் பொறுமையாக இருந்து அப்படின்னா 3 வருஷம் பொறுமையாக இருந்து இல்லை, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். கிட்டவா எப்படி எனக்கு வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாளோ அப்படி தானே சொல்கிறா. அதே போல் உனக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்கிற அவளே சொல்லாமல் வந்துடுவாள். அப்படி அமைச்சா போதும்ல. அதே போல் அமைச்சு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் நீ தேவையில்லாமல் யாருக்கிட்ட எதுவுமே பேசிக்க வேண்டாம் அவளை பற்றி. சரியா? வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி 6 மாதத்துக்குள்ளே அவளே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவான். வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தரேன். உன் மகனை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. என் பேரை சொல்லி இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ வியாழக்கிழமைக்கு வா. 6 மாதத்தில் இன்னையிலேருந்து 6 மாதத்தில் அவளை தேடி வந்துடுவான். உனக்கு தேடி அமைச்சா போதும்ல. நான் சேர்த்து வச்சிடறப்போ கருப்பசாமி மறுபடி ஆர்எஸ் போயிடுச்சுப்பா. ஆர்எஸ் நீ தான் சென்ட்ரிங் வேலை சரியா? என்ன வாங்கிட்டு வந்தா? சென்ட்ரிங் வேலையும் கொடுத்து 10 பேர்த்து ஆளை அமைச்சு வருமானத்தையும் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு என்ன பண்ணேன் உன் மகன்? அதனால் வருமானத்தை எச்சு பார்த்ததையுமே சரக்கு எச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வேலையும் பிடுங்கிட்டேன், வருமானத்தையும் குறைச்சாச்சுல. அதனால் இப்போது வீட்டோட சரி அடுத்தவங்ககிட்ட வாங்கி தான் சரக்கு அடிக்கணும். அந்த நிலைமை வந்துருச்சு. அப்படியே இல்லையடமான கிட்டவா. அதனால் இப்போ உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் ஒருக்கா மன்னிப்பு கொடுக்குறேன். அடுத்த டைம் மன்னிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கை ஒரு கால் வராமல் போயிடும். இப்போவே சொல்லிட்டேன். என்னை மாரி குடித்தா ஒரு கை ஒரு கால் வராது முதலே சொல்லிட்டேன். சரியா? அதே போல் நல்ல முறையாக இருந்து என் பேச்சை கேட்டு வந்துட்டான் அப்படின்னா அடுத்த ஒரு 8 நாளில் இருந்து மீண்டும் உனக்கு கட்டட தொழிலில் சென்ட்ரிங் வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு 10 பேர் ஆளை மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால தான் பகுதியோடு நிற்கிதுல்ல. நிற்கிதா இல்லையா? பணம் இல்லாமல் நிற்கிது. அதனால் இப்போ நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்க சொல்லு. நீ பேசக்கூடாது. நீ ஜாமீனுக்கு வந்து இப்போ நீ தான் பொறுப்பேற்றுக்கணும். நீ சொல்லு. நான் அதெல்லாம் கேட்கலாமா? நான் பின்ன வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. குடிச்சின்னு என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு. நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். ஏற்றுக்குவில்ல? தவற மாட்டேன். இப்போவே சொல்லிட்டேன். இன்னையிலேருந்து நான் ஞாபகத்தையெல்லாம் கொண்டு வர மாட்டேன். இன்னையிலேருந்து ஞாபகத்தை மாற்றி விட்டுருவேன். அதுக்கு மீறி மீறி மறுபடியும் குடிக்கணும். குடித்து இங்கே கருப்பசாமி கோயிலுக்கு போனால் தானே கேட்பேன். போகலின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் தூக்குவேன், வரலினாலும் தூக்குவேன். இப்போவே சொல்லிட்டேன். 8 நாள் தான் பார்ப்பேன். சொன்னபடி கேட்கல அப்படின்னா அடுத்து ஒரு கையங்காலும் வராமல் பண்ணிவிடுவேன். முதவே சொல்லிட்டேன். சொன்னபடி கேட்டுட்டு அப்படின்னா இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுத்துறேன். சொல்லிட்டு குடி. இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன். குடிச்சு என்ன பண்ணுறது? குடி. மூணு நாளைக்கு 3 கனி கொடுத்து விட்றேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா நீ வா. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து மகனை மாற்றி மீண்டும் ஒருக்கா தொழில் அமைச்சு கொடுத்து சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடணும். நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. முழுசாக மாற்றி பழையபடி உனக்கு வேலை அடுத்த 8 நாளில் இருந்து உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் செரங்காடு வச்சுப்பா. செரங்காடு ஊர் பேர் நான் மட்டும்தான்டா சொல்லணும். போய் சொல்லிட்டேன். வரல அப்படின்னா அவனோட விதி, விட்டுரு. யாரும் கூப்பிடக்கூடாது. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான குடும்பத்தை போய் பார்த்ததில்ல கருப்பசாமி. இப்போ பத்தாதுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கெட்ட பேர் இல்லாமல் எனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து தொழிலில் பழையபடி இன்னொரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தரு அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு கெட்ட பேரும் வராது. நாளையிலிருந்து தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் 63 நாளைக்கு நீ வந்து இப்படி இருக்கணும். தேவையில்லாமல் எதுவுமே பேசிக்க வேணாம். எப்படி வந்துச்சு அப்படியே போகிற மாதிரி நான் கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்து கெட்ட பேர் இல்லாமல் அதிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஐப்பசி மாதம் லீவு வரும்போது எனக்கு என்ன பாக்கி வச்சுருந்தே அதை மட்டும் கொண்டு என்னோடய சகோதரனுக்கு கொடுத்துட்டு வந்துடும். நீ நினச்சது போலே கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு கெட்ட பேரும் வராது, வேலையில் எந்த இடைஞ்சலும் வராது. ஆனால் 60 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசு. நான் கருப்பன் கூடவே இருந்து
நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை மாட்டம் வாங்கிட்டு வந்துடும் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் நான் வந்து பையிங் ஆஃபீஸில் மேனேஜராமா. யாராமான மேனேஜர்? பையிங் ஆஃபீஸில் மேனேஜர். நான் உன் தகப்பனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? என்ன கிழமை போட சொல்லியிருந்தேன்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு 6 மாதம் டைம் சரியில்லடாமானே. எங்கேயும் போகாமல் எனக்கு விளக்கு போட்டுட்டு அப்புறம் தான் நீ எங்கே இருந்தாலும் விளக்கு வெளியில் போகணுன்னு. என்ன கிழமைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் நான் சொன்னேன், விபத்து நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைதால தான் அதுவும் நடக்கும், விளக்கு போட்டுட்டு தான் போகணும்னு சொன்னேன். அது கேட்காம எங்கே போனேன்? என் சகோதரனை கொண்டுட்டு போய் பால் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீ போய் மகனை தாட்டி விட்டால் விளக்கு போட்டு வந்துடுவேன். 2 டைம் பார்த்தேன். போட சொன்னது உன் தகப்பனை, உன் பிரச்சனைக்கு போட சொல்ல. அப்படி தானே? ஒன்றா உன் தகப்பன் போடணும், இல்லாட்டி உன் தாய் போட்டிருக்கணும். நீ என்ன பண்ண? நீ தான் போட்ட. இப்போ பிரச்சனை யாருக்கு வந்துருச்சு? அதுக்கு தான் சொன்னேன், அவனுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அவனை இங்கே வர சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியாமல் இப்போ தடுமாறி நிற்கிறேன். அப்படி தானே? அதனால் இப்போ கருப்பசாமி இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் இப்போ பிரச்சனை மறுபடியும் புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. வந்துட்டுக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ நீ என்ன பண்ணணும்? அதனால் கருப்பசாமி இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு உன்னோட தாயை கூட்டிகிட்டு வா, தகப்பனையும் கூட்டிகிட்டு வா. நாளைக்கு செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு நாளைக்கு எனக்கு விளக்கு போடணும். அதனால் 6 மாதத்துக்கு நேர காலம் சரியில்லடாமானே. தண்டனை நான் கொடுக்கல, அவனுக்கு விபத்து நடக்குங்கிறதுனால தான் என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 10 மணிக்கு இங்கே 12 மணிக்குள்ளே விளக்கு போடணும்டா மகனே நான் சொல்லியிருந்தேன். என்ன எத்தனை மணிக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு? 10:30 மணிக்கு. அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன், போய் காலையில் வந்துட்டு வா. கொஞ்சம் தப்பிச்சிருந்தால் உசுறு போயிருக்கேன். இப்போ காப்பாற்றி கொடுத்துருன்னு வந்திருக்கேன். அப்படி தானே? காப்பாற்றி கொடுத்துட்றேன். 6 மாதத்துக்கு உப்புன்னு சொல்லிட்டேன். கவனமாக இல்லாமல் நான் சொல்கிறது கேட்காம எந்த ஊர் போய் சுற்றினாலும் எனக்கு விளக்கு போடாமல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னோடய இடத்துக்கு வந்தால் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். சரியா? கிட்டவா. இதை பகுதியை மட்டும் கொஞ்சமாக கையில் புழிஞ்சு விட்டு குடிக்க சொல்லி, அந்த ரத்தமும் நின்றணும், அதே மாதிரி கருப்பன் காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு புழிஞ்சு விட்டுட்டு மிச்சத்தை நீயே சுற்றி கொண்டுட்டு போய் 3 ரோட்டில் வீசிடும். பிரச்சனை யாருக்கு? தீபம் போட்டது யார்? நீயே சொல்லு. தப்பு யாரமானே? நான் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீ வர்றது தீபம் போடுறது உனக்கு ஒரு சங்கட்டமாக நினச்சி போய் மகனை தாட்டிட்டு 1 வாரம் போட்டான். அப்படி தானே? மறாவது வாரம் 2 பேர் வந்த, நீ 2 பேரும். 3ஆவது வாரம் நீ மட்டும் வந்துட்ட. 4ஆவது வாரம் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சா? அதனால் அடுத்ததுலேருந்து என்ன பண்ணணும்? நீ போடணும். அப்படி போட்டால் 6 மாதத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 30 நாளில் சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த விபத்தும் இல்லாமல் உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பேன் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. இன்றைக்கி உன் தகப்பனுக்கு மட்டும்தான். நீ நாளைக்கு வா, கூட தனியெல்லாம் அனுப்பக்கூடாது, கூட நீ கூட்டிகிட்டு வா. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் உன் தாய்கிட்ட கொடுத்துரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கொஞ்சமாக நீயே புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டுட்டு மிச்சத்தை தலையை சுற்றி 3 ரோட்டை வீசிடு. இன்றைக்கே அதுக்கு உண்டான பதில் நான் அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு விளக்கு போட்டுவோம். என் பாதத்தில் விளக்குற மாதிரி நாளைக்கு ஒரு மாலை, செஞ்சது தப்புத்தியும் அப்படின்னு ஒரு 3 மாலை, ஒரே ஒரு பாட்டில் நாளைக்கு வாங்கிட்டு பார். கருப்பசாமி மறுபடி அப்படியாப்பா வாங்கிட்டு வந்துட்டியா? நீ கோரமண்ணே வாங்கிட்டு வந்துட்டியா? கண்ணாடியை கழட்டிட்டு வா. 2 டம்ளரில் ஊற்றுறாமாண்ணே. 2ல் வேணாமா? 2 டம்ளரில் பகுதி ஊற்று. இப்போ என்ன பண்ணணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ ஒரு வாரமாக இருக்கிறோம். அப்படி தானே? இதே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நீடிக்கணும், சண்டை இல்லாமல். அதே மாதிரி அந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. உங்கள் கேள்வி அதானே? அதனால் கருப்பசாமி இப்போ 1 வே ரோடு தான்டா. சரியா? நான் நேற்றுக்கு வரைக்கும் தப்பு பண்ணி இல்லையான்னு கூட நான் போய் திரும்பி பார்க்க மாட்டேன். பார்த்தா எந்த கேள்விக்கு எந்த பதில் வேணாலும் வரும். அதனால் அதை விட்டுரு. இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து அந்த பொம்பளை அப்படின்னு இல்லை, சந்தேகப்படுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்க, அவனு கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு அது சரி வராது. அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு உண்மையாக இருக்கேன். அதே மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நீ எனக்கு தண்டனை கொடுத்துடணும். நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ணலை, கருப்பசாமிக்கு என் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடணும்.
அதில் உனக்கு சம்மதமாக இல்லையா? நான் கண்டிஷன் பண்ணி கொடுத்தாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் தண்டனை சரியாக கொடுப்பேன். அப்புறம் இந்தா இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு கொடுத்துரு. என்ன சொல்லி கொடுப்பேன்? நீ அவன்கிட்ட கொடுத்துரு, அவனே சொல்லிடுவேன். நீ சொல்லிட்டு குடி. இனிமேல் ஆயுள் காலம் வரைக்கும் கருப்பசாமிக்கும் குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பேன். அதுக்கு மாரி என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். நீ என்ன பண்ணணும்? எல்லார்த்தையும் நம்பி அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கும் சரியாக போச்சு. அதனால் பழைய நாய் எதுவும் இன்னையிலேருந்து பேசக்கூடாது. சரியா? புதுசும் சந்தேகப்படுற பேசக்கூடாது. என்கிட்ட கருப்பசாமிகிட்ட ஒப்படைச்சிட்டில தப்புன்னு பட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் நெஞ்சு மேலே அப்பயே மிதிச்சிடுவேன். சரியா? அடுத்த 2 மணி நேரத்துலேயே நடக்கும். ஒரு நாளும் கூட பொறுத்திருக்க மாட்டேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து சந்தேகப்பட மாட்டேன். அதனால் கருப்பசாமிகிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த பொறுப்பை. அதே போல் நானும் பழைய நாயும் பேச மாட்டேன், புது நாயும் பேசலை. எப்போ போல நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடும். நீ கொடுத்துரு. சொல்லிட்டு குடி. தேவையில்லாமல் யாரையும் புதுசு உறவு வந்தாலும் வாசப்படி வரைக்கும் தான் நிறுத்தணும். வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிற அளவுக்கு விடக்கூடாது. அதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதுதான் இப்போ முதல் சந்தேகமே. அதனால் குடி. தேவையில்லாமல் பேசுனா அவளுக்கும் தண்டனை கொடுப்பேன். சரியா? இப்போ குடும்பத்தில் இப்போது வேலைக்கு போனாலும் அறவயிறு கஞ்சி நிம்மதியாக குடிக்க முடியறதில்ல. அப்படி தானே? அதனால் இன்னையிலேருந்து உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால் இதை பகுதி நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை மட்டும் முந்தானியில் பிடி. இதை யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்படத்தில் கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் உன்னோட பீரோவில் வச்சுக்க. உப்பே முந்தானியில் முடிஞ்சிடும். உன்னோட இருப்படம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. அதையும் இன்னையோட உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் என் வாசப்படியிலே பிடிச்சி வச்சுட்டேன். அதனால் நீ பழைய நிலைமைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும். அந்த கேட்டியில் என் படி தாண்டும் போதே இப்போ 3/4 வாசி சரி பண்ணியிருந்தேன். இப்போ 1/4 வாசி இருந்துச்சு, அதுவும் சரி பண்ணியாச்சு. அதனால் நான் கருப்பசாமி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலையும் மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? அது மாதிரி நான் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் வரணும். உனக்கு முழுசாக சரியாக வரைக்கும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடலாம். நீ நினச்சதோடய உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து வேலையிலையும் நிம்மதியை கொடுத்து மறுபடியும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளை கரை சேர்த்துனா போதுமில்ல. நாங்கள் அறுப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி மகனை திருத்தணுமா? மகனை திருத்தணுமா? அப்படி தானே? சரி, போய் காலைல வந்துட்டோம். சரி, அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா இப்போ தாண்டா அவனுக்குள்ளேயே நான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். அதனால் ஒரு 8 நாள் தான் இருக்குது. நான் கருப்பசாமி உனக்கு படிப்படி அவனை மாற்றிடுவேன். அதனால் கருப்பசாமி மாறின மாதிரியே தெரிய மாட்டேது. அதனால் 8 நாள் தான் நான் இருக்குது. இன்னும் ரொம்ப நாளெல்லாம் அவளை. அதனால் இன்னொரு 5 நாள் ஆயிடணும். அப்போத்தே உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் பிரச்சனை ஒன்று உருவாகணும். அதனால் கண்டிப்பாக உருவாகும் பிரச்சனை. ஆனால் பெருசாக பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்தா போதும்ல. கிட்டவா பிரச்சனை நான் உருவாகணும். நான் தான் உருவாக்குவேன். பிரச்சனையில் மாட்டானே அப்படின்னால பயப்பட வேணாம். அது பெரிய பிரச்சனை இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. கிட்டவா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அப்படி இல்லைன்னா உள்ளுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துரு. ஆக மொத்தம் நான் உள்ளுக்கு போகணும். இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் நல்லபடியாக திருமணம் நடக்கணுமா? இல்லை டாக்டர் யாருப்பா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எண்ணி சரிப்பா ஒரு 7 மாதத்தில் கருப்பசாமி உனக்கு திருமணத்தை நான் கருப்பை முடிச்சு கொடுக்குறேன்டாமனே. உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து உனக்கு பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் கருப்பசாமி 4 பேர் மதிக்கிற மாதிரி தான் நான் தொலை பிடிப்பேன். அதனால் உனக்கு ஒன்றும் நீ கவலைப்படணுங்கிற அவசியமே உனக்கு இல்லை. உனக்கு ஈக்குவலாக நான் கருப்பசாமி தொலை பிடிச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் நான் கருப்பசாமி
நீ நினச்சது போலயே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து 2 கடை வெட்டி அன்னதானம் போட்டுடணும். திருமணத்தை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து உள்ள அலங்காரம் பண்ணிடணும். இது 2 உன் பொறுப்பு. சரியா? உனக்கு நீ கேட்ட மாதிரி உனக்கு முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீ எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. இதை யாரும் கைப்படாமல் உன்னை கொண்டுட்டு போய் வச்சிரு, திருமணம் முடிய வரைக்கும். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துடணும். நீ நினச்சதோட என்கிட்ட கனியும் வாங்கிட்டு போயிரு. நீ நினச்சதோடய நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் பொண்ணு தொலைவி நான் உனக்கு பண்ணி வச்சுறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு கொண்டாந்து செஞ்சிருவீல, நான் கருப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மாடி தாராபுரம் வச்சு பார்த்து, தாராபுரம் எப்படியோ என்னோட மனைவி வந்து சேர்ந்துடணுமா, மனைவி வந்து சேரணும். நீ எலக்ட்ரிஷியன் அப்படி தானே, உனக்கு மனைவி வரணும். 2 பேரும் போய் காலையில் வந்துடுவான். எலக்ட்ரிஷியன் போய் உட்காருப்பா கூப்பிட்றேன். உனக்கு உன் மனைவியை கருப்பசாமி சொல்லாமலே போயிட்டா, அப்படி தானே. அதனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தேடி வர்ற மாதிரி போனது எப்படியோ அதே போல் உனக்கு தேடி வர்ற மாதிரி அமைச்சா போதும் இல்லை, போய் காலையில் விழுந்துட்டோம். சரிப்பா, நம்ம எதிர்பார்ப்பு போலையே அது வந்து கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு தான் சிக்கல் உருவாயிருக்கா. நான் ஓடி போய் பார்த்தேன். அதனால் கருப்பசாமி போனது எப்படியோ அப்படியே திரும்பி வந்துடுவான். நீ கூப்பிடல வேணாம். எண்ணி 21 நாளில் ஒரு தகவல் வரும். வந்தாலும் நீ இப்போ எப்படி போனேயோ அப்படி வாண்டுற. நீ நினச்சது வரையும் கொண்டாந்து சேர்த்துனேன். அதே மாதிரி வெள்ளாமையிலையும் குறைச்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி மாடு கண்ணுகளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போடுமா, அதே மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால் கடனை பற்றி கவலைப்பட வேணாம். நம்மனே பொருளாதார அதுதான் நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்ட்டு கடனையும் கட்டி கொடுத்துறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எப்படி போனாலும் அதே மாதிரி 21 நாளில் உனக்கு ஒரு தகவலும் வரும். வந்துச்சுன்னா என்னை கேட்காம போயிடாது. கருப்பசாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பா. லால்குடி நான் வந்து இப்போ டிராக்டர் வச்சுருக்கேன். அந்த டிராக்டர் வந்து பட்டறையிலேருந்தே வெளியில் எடுக்க முடியல, அப்படி தானே போனேன். அப்புறம் எங்கே வருமானத்துக்கு தொலைவி பிடிக்கிறது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். போய் காலில் விழுந்துட்டுவான். சரி, எண்ணி ஒரு 9 நாள் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வழியும் காட்டுறேன். அதில் காட்டி நான் கருப்பசாமி அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் உனக்கு வருமானத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கடன்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. 9 நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு வழி காட்டுறேன், அந்த வழியில் போ. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு உனக்கு பொருளாதார நெருக்கடியெல்லாம் உருவாக்கி குடும்பத்திலே சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, வீட்டை வந்து வித்தாச்சு. வித்தாச்சு இல்லையா? வித்தாச்சு. இப்போ விற்க முடியல அப்படின்னு விற்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கு நான் கருப்பசாமி வந்து செலும்பாக கொடுத்துருந்தேன். எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறான், நான் தொழில் பண்ணுறேன். எலக்ட்ரிஷியன் வேலையை கொடுத்து கொஞ்சமாக சம்பாரித்து ஒரு சொந்தமாக ஒரு வீட்டையும் உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியான்னு வீட்டை கட்டி கொடுத்தா, நீ போய் கடனை எப்படி போய் பண்ணிட்டு வந்த, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு. அதில் திரும்பி வர்றதில் பண்ணினீங்கன்னா பரவாயில்ல. அதனால் குறுக்கு வழியில் போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இதில் போனால் அதில் வந்துடும். அப்படி தான் ஐடியா பண்ணி போனேன். அதனால் கருப்பசாமி இருக்கிறனால இருக்கிறதும் போயிடுச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். மறுபடியும் சேட்டை பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்னா தெருவில்தே உட்காரணும். நான் உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்தேனா இல்லையா? அப்போ கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ண? அதனால் இப்போ வீடு போச்சு. இப்போ வீட்டையவே கொடுத்தாலும் கடனை கட்ட முடியாது, அப்படி தான் நம்மனே. அதனால் இப்போ 5 லட்ச ரூபா வேணும்னா இப்போ வீடு கட்டி வீட்டை கொடுத்தாச்சுனாலும் 1 லட்ச ரூபா தான் மிச்சமாகும், அப்படி தானே. அந்த 1 லட்ச ரூபா மிச்ச கடனுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இப்போ அவனையும் பேசுகிறதுக்கு இல்லாமல் பண்ணி வைக்கணும். எப்படியும் நான் சம்பாரித்து கட்டிடுறேன், அப்படி தான் நடந்து கேட்கண்டேன். போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி கடங்காரனும் உனக்கு இடைஞ்சல் பண்ணாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் இப்போ வந்து ஒரு சொத்துக்கு வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கான். அதனால் வளர்ப்பு மகளாக போயிட்டா அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க, அப்படி தானே. அதனால் அது வந்தாலாவது தப்பிச்சிடலாம், அப்படி தானே கேட்டேன். அது அவசரத்துக்கு வராது, ஆனால் வரும்.
வர்றதுக்கெல்லாம் ஒரு 3 பேர் தடையாக இருக்கான். அந்த 3 பேர்த்தையும் கருப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து வர வேண்டிய சொத்து இப்போ வரும். ஆனால் இப்போ அவசரத்துக்கு வராது. சரியா? அதனால் அதுக்குண்டானதை வந்து நீ எதுவுமே உனக்கு நியாயம் பேச வந்தால் கையெழுத்து போடுறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாரும் நெருக்கடி கொடுப்பான். எந்த நெருக்கடி கொடுத்தாலும் கொடுக்குறத கொடுன்னு வாங்கிடக்கூடாது. அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வர மாதிரி உனக்கு வாங்கி தரேன். சரியா? இழந்த சொத்து மீண்டும் புதுப்பிச்சிடலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு இப்போ இருக்கிற கடனை இப்போதைக்கு டார்ச்சர் குறைக்கணும். அதையும் குறைச்சி கொடுத்துறேன். இதில் கிரயத்தையும் முடிச்சிடலாம். அதனால் யாரும் வாய் பேசுறதுக்கெல்லாம் இருந்தால் போதும்ல. இந்த இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நீ சொன்ன தவணை சொன்னால் சரின்னு கேட்டுருவேன் மொதல். இரண்டாவது வந்து உனக்கு வேலை நிற்காமல் உனக்கு கொடுத்துறேன். அதே போல் நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரியும் உனக்கு உருவாக்கிறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அந்த இடத்துக்கு போய் இதை புழிஞ்சு இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சு அங்கே கொண்டுட்டு போய் சாரை லேசாக தெரியாமல் தொளிச்சு விட்டுரு. இந்த இடம் எனக்கு வந்து பங்கு வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய், வளர்ப்பு பிள்ளைங்கனால வாரிசு இல்லை, அதனால் எனக்கு பூரா சொத்து எனக்கு தான் அப்படின்னு ஏமாற்று வேலையில் நிறைய நடக்குது. அதையெல்லாம் தாண்டி கருப்பசாமி உனக்கு வர வேண்டிய பங்கு உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. இதை தனியாக கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சு விட்டுறணும். 5 நாள் டைம். 5 நாளுக்குள்ளே கொண்டுட்டு போய் புழிஞ்சு விட்டுறணும். சரியா? புழிஞ்சு விட்டுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் மங்களம் போயிடுச்சுப்பா. மங்களம் கண்ணாடியை கட்டு. 2 பேரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. நான் பொண்ணு பார்த்தா பொண்ணே வேணாம்ன்றான். யார் அது? மறுபடியும் போய் காலில் வந்துட்டுவான். மகனுக்கு பொண்ணு பார்த்தோம்னா பொண்ணே பார்க்க வேணாம், அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு விருப்பம் இல்லாத மாதிரி சொல்கிறேன். ஒன்று வேறு ஏதாவது தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறானா, இல்லை விருப்பம் உண்மையிலையுமே விருப்பம் இல்லையா அப்படின்னு உனக்கு தெரியணும். கிட்டவா. அதனால் கருப்பசாமி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி அது சரியாக வராத என்ன பண்ணுறது? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அவனுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கணும். எல்லாரும் குடிக்கணும். அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வா. நான் பார்த்துட்டு உனக்கு ஒரு முடிவு. இப்போ தானே நான் சொன்னேன். இல்லாட்டி செய்கிற சாப்பாடு சாப்பிடுவான்ல, சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. எல்லாரும் சாப்பிடணும். அவனுக்கும் சந்தேகம் வராமல் உள்ளுக்கு கொடுத்துரு. ஆக மொத்தம் உள்ளுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி மாற்றி நீ சொன்னால் சரின்னு பார்த்து கல்யாணம் பண்ணால் போதும்ல. அது சரியான வழியாக இருந்தால் அதே பண்ணிட்டு போன்னு விட்டுருவேன். அது சரி வராது. அதனால் நான் கருப்பசாமி நானாக உனக்கு அமைச்சு சொன்னபடி கேட்க வச்சு திருமணத்தை முடிச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு தரம்போ வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மாடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி திருமணம் நல்லபடியாக நடக்கணுமா? திருமணம் நல்லபடியாக நடக்கணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அந்த தடையெல்லாம் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக நீக்கி கொடுத்து, அதே போல் 6வது அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு இருக்கிற இடத்த கண்ணுக்கும் காட்டுறேன். அதே போல் இந்த ஆண்டு முடிஞ்சிருட்டும், அப்போதே உனக்கு நல்ல காலமே பிறக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாள் குறிச்சிக்கலாம். 2025 முடியட்டும். அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலெல்லாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நல்ல தேதியை நானாக உனக்கு குறித்து நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து திருமணத்தையும் முடித்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து திருமணத்தையும் முடித்து கொடுத்துறேன். கட்டட வேலையா, அந்த கட்டட வேலையிலையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து இடைஞ்சல் இன்னிருந்தே பகுதி விளைகிறோம்னாமானே நான் கருப்பம் கூட வரும்போது. கருப்பசாமி மடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் ரெட்டை குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி நிற்கணுமா, அப்படி தானே கேட்ட? அதனால் ரெட்டை குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி சரிப்பா. ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை இருக்குல்ல, அதுக்கிட்டே வரேன். என்ன பண்ணுறது? முதல்ல இப்போ ஒரு வாரத்துலேயே போயிட்டு சொன்னு. ஒன்று போச்சுல்ல, அதுக்கு 2வதுலேயே அமையும். என்ன பண்ணுறது? பண்ணிக்கலாம்ல. அதனால் தை முடிகிறதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு வந்துடும். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு தை முடிகிறதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு 2வது தான் அந்த பிள்ளைக்கு நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நோய் நொடி இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்சி வச்சுப்பா. திருச்சி மகன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியணும்.
மகன் இருக்கானா இல்லையான்னு தெரியணும். இருக்கிறானா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே. நீ போய் உட்கார், கூப்பிட்றேன். அதே போல் கருப்பசாமி போய் 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது இருக்கிறான்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துடணும், அப்படி தானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி கொஞ்சம் பொறுமையாக இருப்பியா? இருப்பில்ல? ஒரு 6 மாத காலம் பொறுமையாக இரு. 6 முடிஞ்சு 7ஆவது மாதம் பிறக்கிறதுக்குள்ளே நீ நினச்சது போலயே கருப்பசாமி இருக்கிற இடம் உனக்கு கண்ணுக்கு நான் காட்டுறேன். அதனால் உசுரோடு தான் இருக்கானே தவிர உசுரோடு இல்லாமலே இல்லை. அதனால் கருப்பசாமி நீ இருக்கிறது நேர் வடக்க தான் இருக்கிறான். அதனால் நீ தொலாவிலாம் பிடிக்க முடியாது. அதனால் உன் கண்ணுக்கு நான் காட்டுறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டிலும் கொடுத்துரு, உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் சாமின்னு யாரும் கைப்படாமல் நீ வச்சுக்க. நான் கருப்பேன் கூடவே வர்றம்போ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா அப்படின்றியா? எல்லாம் மறுபடியும் காலில் விடு. இப்போ கருப்பசாமி இப்போ எனக்கு நாள் தள்ளி போயிருக்குதான், ஆனால் கரெக்டான பதில் வர மாட்டேதான். நாள் தள்ளி போயிருக்கு. அதனால் கருப்பசாமி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரெக்டாக ஒரு ரீசன் தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே கேட்டேன். சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 20 நாள் போட்டுறமானே ஒரு வாய்ப்பு பார்ப்போம். அதனால் கருப்பசாமி இதில் ஒரு வாய்ப்பு அமைச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் இன்னும் 20 நாள் இருக்கட்டும், எந்த மெடிசனுமே சாப்பிட வேணாம். அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் தவறாமல் நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அமாவாசை வரைக்கும் பொறுமையாக அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு கொடுத்துருக்கேன். 2வது தொழில், அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். உனக்கு நாளையிலேருந்து படிப்படியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நோய் நொடியோடு இல்லாமல் உன் தகப்பனா அவனுக்கும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ கேட்டது போல் வீடு கட்டுறதுக்கும் யோகம் இருக்குது, வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. அதனால் உப்பை குறுகிய காலம் வேணாம், அதனால் நம்ம லீஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணி வச்சுருக்க. அதே போல் உனக்கு லீஸுக்கு போகிற மாதிரியே உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல, உனக்கு எல்லாமே நாளையிலேருந்து கைகூடி வந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பது. கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி இதில் கட்டட மேஸ்திரியாம். அதனால் கருப்பசாமி கஷ்டத்தை கொடுத்தது வரைக்கும் போதும், அப்படித்தானே. இன்னையிலேருந்து அது எப்படியோ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுரு. நீ நினச்சது போலே உனக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு வாங்க. என்ன சொல்லி சுற்றிட்டு வரணும்? வேணுங்கிற சௌரியத்தை கருப்பசாமி நான் கொடுத்த நீயே அதை நான் வச்சு காப்பாற்றிக்க தெரியாமல் எல்லாம் விட்டுட்டேன். அதனால் மறுபடியும் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம். அதனால் மீண்டும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், மீண்டும் கடனெல்லாம் கட்டணும், எனக்கு தொழில் நல்லபடியாக அமையணும், பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தணும். உன்னோட கோரிக்கை தானே? போய் சுற்றிட்டு ஓடு, அதை சொல்லி சுற்றிட்டு வரணும். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி இங்கிருந்து போகும்போதே உனக்கு நல்ல செய்தி வந்துடும்டாமானே. இங்கிருந்து போகும்போதே ஒரு செய்தி வரும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வேலை, பல ஆலையிலெல்லாம் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா. ஒரு 3 நாளைக்கு மேலே வேலை ஆரம்பிச்சிடலாம், சிறுக சிறுக ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கடங்காரன் தொல்லையும் எல்லாம் சரி பண்ணி போடுவான். அதே மாதிரி இப்போ பிள்ளைக்கு இப்போதைக்கு ஒரு 5 மாத காலத்துக்கு அப்படியே வேலை செய்யட்டும், சரியா? அதுக்கப்புறம் இதை விட நல்ல வருமானத்தோட அதே வேலை வேறு பக்கம் அமையும் போது மாற்றிடலாம். இப்போதைக்கு அதே இடத்துக்கு போட்டோம், சரியா? அதனால் சம்பளம் அடுத்த மாதத்துலேருந்து அது தேதிக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நம்ம நினைக்கிற தேதிக்கு வரமாட்டேது, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நீ அதே தேதி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். வேலைக்கு இங்கிருந்து போகும்போதே உனக்கு மாற்றம் வந்துடும்டா மோனே. கிட்டவா. உன்னை தவற விடுவியா? விட மாட்டில்ல. அதே மாதிரி தவறாமல் என்னை வந்து பார்க்க வந்துடணும். எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரம்போ அதை கொண்டுட்டு போய் எனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு எட்டனை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் ஆதியூர் போயிடுச்சுப்பா. ஆதியூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நகை காணாமல் போயிடுச்சு. அதனால் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னே 8 நாளில் 5.5 பவுன் நகை வந்துருச்சா இல்லையா? அதனால் எனக்கு 3 மாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கள. அதனால் இன்னும் ஒரு 1.5 பவுன் பாக்கி இருக்குது. அதுவும் அதே மாதிரி வந்துடுமா? அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி
சரி, அது வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கு. என்ன பண்ணுறது? முழுசுமே 7 பவுனுமே என்ன பண்ணுதான் ஏப்பம் போடலாம்னு ஒரு முடிவு பண்ணேன். பூரா நகையும் போயிடுற மாதிரி தான் தெரிஞ்சது என் கண்ணுக்கு. இருந்தாலும் கருப்பசாமி என் குதிரையை விட்டு மிரட்டி கொண்டாந்து போட்டா. எவ்வளோ போட்டேன்? கொண்டாந்து 5.5 பவுன் கொண்டாந்து போட்டாச்சு. இது வருமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கடையில் மாற்றி வச்சுருக்கான். அடவு கடையில் இப்போ இருக்குது, அவள் வித்தரவெல்லாம் இல்லை. அதனால் இதுக்கும் ஒரு 13 நாள் டைம் கொடுக்குறேன். சரியா? அதனால் நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 13 நாள் அதையும் கருப்பசாமி உனக்கு நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன். நீ உன் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்ல, அப்படி தானே? நீ அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு அதையும் உனக்கு வாங்கி தரதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கினா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். இந்த கனியை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தியோ அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா கருப்பசாமி ஏறி நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சிடுவேன். சரியா? அன்னைக்கும் இதைத்தான் சொன்னேன், உன் கண்ணில் தண்ணி வந்துடும் சொன்னா இல்லையா? அதனால தான் தண்டனை கொடுக்காமல் வச்சுருக்கேன். இன்னும் 13 நாளுக்குள்ளே பார்க்கலாம். கொடுத்துட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சா நீ கண்ணில் தண்ணி விடாமல் நான் வந்து பார்த்துட்டு வரணும். அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது. நீ யாருன்னே தெரிஞ்சுக்க வேணாம், தெரிஞ்ச உறவு முறிஞ்சிடும். உனக்கு பொருள் முக்கால்வாசி கொண்டாந்து சேர்த்தியாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே, அதையும் உனக்கு கொண்டாந்து சேர்த்திட முடியும். கிட்டவன் அதையும் கொண்டாந்து சேர்த்துனா எனக்கு கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். சரியா? இப்போ 5.5 பவுனுக்கு பணம் எவ்வளோ ஆச்சு? இப்போ எடுத்து எவ்வளோ இடமான? 5 லட்ச ரூபா. இப்போ திரும்பி வந்துருச்சுல, இன்னொரு 1.5 பவுன் மட்டும் இருக்குது. அதையும் உனக்கு திருப்பி வர்றதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கடா வெட்டி பொங்க வச்சு எனக்கு வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு பண்ணிட்டு அப்படின்னா எடுத்தவனுக்கு தண்டனை இல்லை. இல்லைன்னா ஒரு கையங்காலும் வராமல் பண்ணிவிடுவேன். நான் கருப்பசாமி வந்து என் சகோதரி, அவளை விட நான் பவராக இருப்பேன். நீ வந்து அழுதுட்டு கேட்டீல, நான் வந்து ஹாஸ்பிட்டல் சோழிக்கு தான் போனேன். திடீர்னு நீங்கள் வந்து வச்ச இடத்துல பார்த்த நகையை பரிசோடவே காணோம். கேட்டே இல்லையா? உடனே வந்ததுனால தான் உடனே உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தேன். இன்னும் 10 நாள் லேட்டாகி வந்திருந்தீங்கன்னா முழுசும் போயிருக்கு. அதனால் நீ உடனே வந்தது உடனே திருப்பி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் 1.5 பவுன் இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்துட்றேன். உனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு கொண்டாந்து செஞ்சிருவீல, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். என் சகோதரன் வந்து இப்போ கோபத்தில் இருக்கிறான், அதனால் கோபத்தை சாந்தம் பண்ணணும் அப்படின்னா உனக்கு பொருள் வாங்கி கொடுத்துருவேன். அவனுக்கு பழி கொடுத்துட்டு போயிடும். நீ நினச்சதோடய நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி பணமும் ஒரு 2 பக்கம் வரணும். அந்த பணத்தையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துறேன். சங்கடப்படுத்தாமல் வாங்கணும். அப்படி தானே? சொந்தம் தானே? அதனால் சங்கடப்படுத்தாமல் அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். உனக்கு வரவு செலவுக்கெல்லாம் உனக்கு சரி வராது. அதனால் நீ கொடுக்கல் வாங்கலாம் எதுவும் வச்சுக்கூடாது. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அடுத்து அம்மா வாசிக்க என்னை வந்து பார். அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் அக்கரையம்பாளையம் போயிடுச்சுப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுன்னா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரி உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் என் குதிரையே போகுது. உன்னோட இருப்பிடத்துக்கு போகணும் அப்படின்னா சுத்தம் வேணும். சுத்தம் வேணும் அப்படின்னா முதல்ல எண்ணெய் விட குடிச்சிட்டு அப்படியே தடுமாறிதான் உள்ளே வருவோம். வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் சரியில்லாத வார்த்தைகளெல்லாம் உன்னோட இருப்பிடத்தில் வருதேடமான என்ன பண்ணுறது? அப்புறம் நான் வந்து உப்பை கருப்பை நல்ல மூடில் இருக்கேன், ஒரு மாதிரியாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது உன்னை வந்து தடுமாறிட்டு வரும்போதே தட்டி விட்டுருவேன். என்ன பண்ணுறது? சரக்கு அடிப்பே அடிக்க மாட்டியா? அப்போ சடவுக்கு இப்போ நானும் இப்போ அடிக்கிறேன், 2 பேரும் சோடி போட்டு அடிச்சுட்டு வருவான். அதில் 2 பேர்த்துக்கு இப்போ தகராறு ஆகுது. நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது? நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு பாட்டில் மாலையை வாங்கிட்டு சுருட்டில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை வாங்கிட்டு நீ ரோஜாப்பூவில் ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு கொண்டுட்டு வா. உனக்கு அண்ணன் இருந்து அதுக்கு ஒரு தீர்வு பண்ணிடுறேன். வியாழக்கிழமையோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. தவறாமல் வருவில்ல? தவறாமல் வந்த அப்படின்னா இருக்கிற காலங்கள் யாரு கையும் எதிர்பார்க்காம
சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து உன்னை தேடித்தே 4 பேர் வரணுமே தவிர நீ போய் அடுத்தவங்கிட்ட 10 ரூபா கொடுறா அப்படின்னு போய் நிற்கிறக்கெல்லாம் உருவாக்கினா போதும்ல, கிட்டவா. வருமானம் வீடே வர்றதில்லை, அப்படி தானே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து மாற்றி அமைச்சதுனேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ இருந்து என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். வியாழக்கிழமைக்கு தவறாமல் வரணும். வரலைன்னா வெள்ளிக்கிழமையே மண்டி கட்டி போடுவேன். வியாழக்கிழமைக்கு தவறாமல் என்ன வந்து பார்க்கணும். கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் இருக்கிற இடம் பிரச்சனையா இல்லை யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்னன்னு தெரியணும், அப்படி தானே. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரிஞ்சால் போதும்ல, போய் காலில் வந்துட்டுவான். இதில் வீண் வம்பு இழுக்கிறது யார்? இதில் வீண் வம்பு 2 பேர்த்தில் யார் வீண் வம்பு இழுக்கிறான்? நான் சொல்கிறது அவளை கேட்கணும், உன்னைத்தான் கேட்குறேன். வீண் வம்புக்கு போகிறது யார்? பிரச்சனை எப்படி மனை தானாக தேடி வருது கேட்டையில்ல, எப்படி தேடி வருது நீ சொல்லு. அப்புறம் தான் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா சரி. பிரச்சனை வேணாம். எந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வருது? அப்புறம் அப்புறம் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு நீ சொல்லு. ஏன்னா அவி வாயிலே சொல்லிட்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீ போய் கருப்பசாமிகிட்ட கூட்டிகிட்டு போய் நீ செக்க விட்டுட்டு அப்படின்னு உடனே போனதையும் கேட்பான். கேட்பால கேட்க மாட்டலா? அப்போ நீ என்ன பண்ணுவ? நீ கடைக்கு போவே போக மாட்டியா? போவ. 1 போகிறவக்க 2 போயிடும். அப்புறம் பிரச்சனை ஆயிரும், அப்படி தானே. அதோட பிள்ளையார் சொல்லி நீதே ஆரம்பிப்பேன். அடுத்தது அங்கே ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுபடியும் இப்படி பிரிஞ்சு போய் மறுபடியும் பொண்ணா சேர்ந்துருவான். சேர்ந்தமா இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ இருக்கிற வீடெல்லாம் பிரச்சனை இல்லைடாமானே. அதனால் உனக்கு செஞ்சு வச்சுட்டேன் அப்படிங்கிறது அதுவும் எதுவும் கிடையாது. அதனால் இப்போ பிரச்சனையே நீதான் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டேன். அதனால் இப்போ உனக்கு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் 2 பேர்த்துக்குள்ள சண்டை வரக்கூடாது, அப்படி தானே. வருமானம் நல்லபடியாக இருக்கணும், குடும்பத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி தானே. போய் காலில் விட்டுவோம். அதுக்கு இன்றைக்கே ஒரு தீர்வு பண்ணிடுவோம். அதனால் இப்போ வீட்டில் ஒரு குறை அப்படின்னு யார் சொன்னா? வேறு எதுவுமே சொல்லலை. நீ போய் சரக்கு அடித்து அவளை போய் சண்டை கட்டி அடிக்கிறதெல்லாம் சொல்லலை. நான் கேட்குறதுக்கு சொல்கிறேம்மாண்ணே. சண்டை கட்டவே கட்ட மாட்டியா? அப்போ அதெல்லாம் யாரும் சொல்லலையா? அதெல்லாம் சொல்லலை. அதனால் இருக்கிற இடம் பிரச்சனை கிடையாது, சரியா. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒதுங்கிறதுக்குள்ளே எனக்கு பால் வாங்கிட்டு வந்துடு. எனக்கு ஒரு பாட்டில் பால், அதே மாதிரி பாட்டில் 1 2 இதை 2ஐயும் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்துட்டு நீ நினச்சது போலே சண்டையும் இல்லாமல் உனக்கு உருவாக்கி பொருளாதாரமும் கொடுத்து நீ கேட்டது போலே உனக்கு அந்த இடத்துலேருந்து பிரச்சனை இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் இருக்கிற இடத்த இருக்கலாமா வேணாமா அப்படின்னு யாரையுமே போய் கேட்கக்கூடாது, சரியா. இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு என்னோடய பாதையில் நான் சொன்ன மாதிரி 2 பேர் வரணும். 5 மாதத்தில் அப்படின்னா நீ லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் கடன் இருக்காது. அதே மாதிரி ஓட்டுற வாகனத்துலேயும் எந்த இடத்துல இல்லாமல் கருப்பனை உருவாக்கி கொடுத்து டிரைவர் வேலையா அதில் உனக்கு நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். நிம்மதியாக எல்லோரும் 5 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு எந்த சண்டை இல்லாமல் உருவாக்கினா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு வேண்டி ஒன்றாலாம் இருக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தனியாகத்தை இருந்தாகணும். அந்த சூழ்நிலை அமையும், அப்படி தானே. இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கே, தனித்தனியாக இருக்கியா? அதுதான் சொன்னேன். ஒன்றா இருக்கிறதுக்கு இப்போதைக்கு வேணாம், தனித்தனியாகவே இருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன், சரியா. நீ போய் அங்கே உட்கார், நீ போய் வாங்கிட்டு ஓடு. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எல்லோரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. எனக்கு எப்படியோ என்ன வேணும்? ஆமாம், பர்மிஷன் வாங்கி சேர்த்தி வச்சிடணுமா. யாருக்கு பர்மிஷன் வேணும்? பார்த்துருக்கிற புள்ள சரின்னு சொல்லணுமா, அப்படி தானே. போய் காலில் விட்டுவோம். அதனால் முதல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இப்போ கொஞ்சம் பார்ப்பான், அப்படி தானே. அதனால் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 63 நாள் பொறுத்துக்க. 63 நாளில் நீ நினச்சது போலையே 90 நாள் 63 நாளாக பண்ணிட்டேன். அதனால் நான் கருப்பசாமி 63 நாள் அவளே சரின்றுவான். அதனால் நீ எதுவுமே பேச வேணாம். வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பேச வேணாம்.
ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்கப்புறமா நீ பேசுனா சரின்றுவோம். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நான் கொடுத்தான்னு சொல்லாமல் கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு புழிஞ்சு விட்டுரு. எப்படி கொடுத்தீங்கனாலும் சரி, எல்லோரும் சாப்பிடும்போது கொடுத்தாலும் சரி, தனியாக கொடுத்தீங்கனாலும் சரி, நீ கேட்டது போல் அவள் சம்மதிச்சிருவான். கொடுத்து விட்டுரு. உனக்கு சம்மதத்தை உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்து நல்லபடியாக திருமணத்தையும் உனக்கு முடித்து கொடுத்து நான் உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன்டாமனே. நான் உன் மருமகளை சேர்த்தி வச்சிடறேன்னே, வந்தாலும் வரலையா? அதே மாதிரி இவளை சேர்த்தி வைக்கணும், பர்மிஷன் வாங்கணும்னு இருக்கேன், அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து கம்பெனி கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ சிக்கலாக இருக்குது. அதனால் கடனையும் கட்ட முடியல. அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நிம்மதியாக வாழ வைக்கணும். அப்படி தாண்டமானே. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நாளையிலேருந்து உனக்கு போட்டி பொறாமையும் வராது, இடைஞ்சலும் வராது. நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து ஆளுகளையும் கருப்பசாமி உனக்கு கூப்பிடுற நேரத்துக்கு வர மாதிரி உருவாக்கினா போதுமா? அதே போல் உனக்கு ஆளுகளையும் வர வச்சுறேன், கடனையும் கட்டி கொடுத்துறேன், எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். நம்மளுக்கு வேறு ஏதாவது யோகம் எதாவது வருமா அப்படின்னு இப்போதைக்கு ஒரு 5 மாதத்துக்கு என் கண்ணுக்கு தென்படுற மாதிரி இல்லை. அதனால் இப்போதைக்கு அதை ஓரமாக தள்ளி வச்சிரு. நீ எதிர்பார்க்குறதும் அதில் எதிர்பார்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு கல் வீசி பார்ப்போம் அப்படி தானே கேட்டேன். அதனால் இப்போதைக்கு ஒரு 5 மாதத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் அதை விட்டுரு. உனக்கு இதுலேயே வருமானம் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்து கடனையும் கட்டி நான் கருப்பசாமி எண்ணி 6 மாதத்தில் மிச்சம் இருக்கிற 3 லட்சத்தையும் கட்டிப்பலாம். அப்படி அமைச்சா போதும்ல. இப்போ கடன் எவ்வளோ வச்சுருக்க? அந்த 3 லட்சம் 6 மாதத்தில் நீ சம்பாரித்து கட்டிடலாம். அந்த அளவுக்கு உருவாக்கினா போதும்ல. தவறாமல் நீ அம்மாவாசை பௌர்ணமிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு கடனையும் கட்டி நல்லபடியாக ஆளுகளையும் அமைச்சு கான்ட்ராக்ட் போட்ட இடத்துல பொறாமை இல்லாமல் உனக்கு உருவாக்கினா போதும்ல. உனக்கு ஆர்டர் நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துட்டாமானே. இன்னொரு கம்பெனியும் நல்ல கம்பெனியாக வரும், அதையும் சேர்ந்து போடு. நான் உனக்கு கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எப்படிப்பா மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு மெக்கானிக். அதனால் நான் பார்த்து வச்சுருக்கிற பிள்ளையே எனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைக்கணும். அப்படி தானே? அப்போல்லாம் சரிண்ணா இப்போ வந்து உன்னை பிடிக்கலையாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச்சு வந்துட்டு இருக்குது. அப்படியே இல்லையடமான? இப்போ நீ பார்த்து வச்சிருக்கல பிள்ளைய, இப்போ அந்த பிள்ளை கட்டிக்கிறேன்ட்டாலாம். சரி, யாரோட பர்மிஷன் வேணுமா? பர்மிஷன் வேணும். இப்போ அவன் என்ன சொல்கிற? இப்போ அதைத்தான் இப்போ நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் உன்னை இப்போ அப்போ பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கல, போய் காலைல வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக அதே பிள்ளைய அவங்க பர்மிஷனோடு நமக்கு கட்டி கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன். உனக்கு அதே பர்மிஷன் உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன், அதை பர்மிஷன் உனக்கு நான் வாங்கியும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அவனே வந்து என் பிள்ளைய கட்டிக்கன்னு சொன்னால் போதும்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல நான் கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்போ வந்து மெக்கானிக்கல் நல்லா தான் இருந்தேன், இப்போ மெக்கானிக்கல் வேலையா, என் பிள்ளை படிப்புக்கு அவனுக்கும் ஒத்து வராது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அங்கே ஓடிட்டு இருக்குதுராமானே. அப்படி தானே? அதனால் அன்னைக்கு வந்து சரின்னு சொன்னான்ல, அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்டுப்போம். கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ உனக்கு வேணுமா? ஏன் வேணாம்? நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி பார்ட்னர் போட்டு அடிப்போமா? வேணாம். இதே மாதிரி இருப்பேன், நம்பலாம்ல. சரி, போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி கடைப்பிடிச்சி வந்தேன் அப்படின்னா நீ கேட்டது வழியே உனக்கு பொருளாதாரம் வேணுங்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி வெள்ளாமையிலையும் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து பொருளாதாரத்தை நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி நீ எந்த தொழில் எடுத்தாலும் சரி அந்த தொழிலில் உனக்கு வருமானத்தை கருப்பேன் குறைவில்லாமல் கொடுத்துருவேன். அதே போல் வேணுங்கிற அளவுக்கு சிலம்பும் இன்றைக்கே கொடுத்துட்டேன், காசு கொடுத்துருக்கேன். இப்போவே இன்னையிலேருந்து உனக்கு அந்த கொடுமையும் வராது. தவறாமல் என்னை வந்து பார்ப்பீல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு வராமட்டுருவியா? வராமட்டினா மறுபடியும் நானும் கருப்பசாமி என் குதிரை அங்கே வந்துடுப்புறோம். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கொஞ்ச நாள் நீ கேட்டது போலே கருப்பசாமி எல்லாம் அள்ளி உனக்கு கொடுத்துருக்கேன். இதே போல் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி சிலம்ப வச்சுருக்கேன். போ கருப்பசாமி மறுபடி அத்தாணி வெடிச்சுப்போ. அத்தாணி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா
குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நோய் நொடியாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குது? நான் தான் சொல்கிறேன்ல, கிட்டவா. இப்போ ஒரு 10 வருஷமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு 4 நாளாக தான் மாற்ற முடியும்டாமானே. அதனால் இந்த மாதம் வராத மாதிரி இருக்கும், அடுத்த மாதம் ஒரு டைம் சேர்த்தி வந்துடும், அதுக்கு அடுத்த மாதம் சுத்தமாக வராமல் இருக்கும். இப்படி ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் இடத்த மாற்றுவேன். 6 மாதம் முடியும் போது பகுதி வராது, சரியா? அதுக்கப்புறம் வர என்னோடய திருவிழா, அடுத்த திருவிழா வரும்போது 3/4 நிப்பாட்டிடுவேன். இப்படி 10 வருஷமாக இருக்கிறது சடனாக நிப்பாட்ட முடியாது. முதவே சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல் மற்ற எல்லா இடமும் குடிக்கணும். எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியாக ஒரு இடம் பார்த்துருக்கோம், அப்படி தானே? அதனால் இதுக்கு ஃபைனல் முடிச்சிடலாம். இன்னையிலேருந்தே உனக்கு மாற்றம் தெரியும். போ, நான் தான் சொல்லிட்டேனே, முழுசாக உனக்கு நிப்பாட்டி கொடுத்துட்றேன். நான் தான் சொல்லிட்டேன் இடமான, நான் சொன்னதை மட்டும் ஜெய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். இது 10 வருஷமாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அணியில் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து வேலை வெட்டியிலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி நான் உனக்கு செலம்பாக நான் வச்சுருக்கேன். எப்படி? அப்படியா? அது நல்லபடியாக நான் கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு பயம் வராது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ. அதை இன்னைக்கு நாள் சரியில்லடாமானே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போ. பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி, ஆமாப்பா மகளுக்கு நல்ல வரணும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஒரு நல்ல இடமா பார்த்து பேச்சுவார்த்தையும் முடிஞ்சா இல்லையா? முடிச்சு போய் காலைல வந்துட்டோம். அதே போல் இப்போ பணம் தான் பிரச்சனை, கெட்டதுலேயும் ஒரு நல்ல நேரம். அதனால் கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டோமானே, மக வெளில வரணும் அப்படின்னா திருமணம் முடியணும். முடிஞ்சிச்சு அப்படின்னா யோகம் மறுபடியும் பழையபடி ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உனக்கு கடனை எல்லாம் கட்டி உனக்கு அந்த லோனு இப்போதைக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து, அதே மாதிரி பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு பைசா கையில் இல்லை. ஆனால் கருப்பசாமி நான் வந்து கட்டாயம் உனக்கு கொடுத்துருவேன். அதையும் எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி நீ அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுன்ற அந்த பிரச்சனையும் சீக்கிரம் முடியும். ஆனால் பணமும் ஒரு பக்கம் இருந்து வர்றதுக்குள்ள வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நீ பயப்பட வேணாம். நான் தான் உருவாக்கியும் கொடுத்துருக்கேன், நான் தான் திருமணத்துக்கு சரி பண்ணியும் கொடுத்துருக்கேன். அதனால் நீ பயப்படாமல் நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே, நீ கவலையே பட வேணாம். போய் இருக்கிற இடம் செலும்பாக நடமா, நல்ல செலும்பாக நடந்தேன். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ பார்த்துட்டு வந்தே இல்லை. எப்படி இருக்கு? அதே போல் நான் குறவில்லாமல் கருப்பை வச்சுருப்பேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இப்போத்தான் நான் சொன்னேன், கேஸ் சீக்கிரம் முடிச்சு கொடுன்னு கேட்டிருக்கேன், அதையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். இந்த லோன் வந்து 3/4 தாண்டிட்டான், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். போ, கருப்பு படிவாசலுக்கு வந்துட்டேன். போ கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படியா? சரி. கருப்பசாமி மாடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் நான் வந்து டிரைவர், நான் தொழில் பண்ணுறேன், டிரைவர் வேலை. அப்போ நான் மாடியும் போய் கலந்துட்டோம். சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் உன் மகனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போலயே அவனை நம்ம சொல் பேச்சு கேட்க வச்சு மாற்றிடலான்டாமானே. அதனால் பேச்சுவார்த்தைகளெல்லாம் அப்பப்போ பகுதியை குறைச்சிட்டேன், இன்னும் பகுதி இருக்குது. சிக்கல் வர்ற மாதிரியே கண்ணுக்கு வந்துட்டு போகுது. அந்த சிக்கல் வராமல் உனக்கு சரி பண்ணால் போதுமில்ல, சிக்கலும் வராது. அதே மாதிரி என் சகோதரன் இப்போ அங்கே வந்துட்டான், வந்ததுனால கொஞ்சம் மறுபடியும் கஷ்ட சூழ்நிலை வர்ற மாதிரியே தெரியுது. அப்படி தானே கேட்டேன்? அதனால் என் சகோதரன் நெருக்கி வரும்போது அந்த கஷ்டம் வர்ற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் கருப்பசாமி அந்த கஷ்டத்திலேருந்து சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிற மாதிரி உருவாக்குனா போதும்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை வாங்கிட்டு வா. உனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே உனக்கு கஷ்டம் தீர்ந்து போச்சு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும்.
நான் நிம்மதி எப்போத்தான் இருக்கிறது? அப்படி தானே கேட்டேன். வர ஐப்பசி முடியட்டும், கார்த்திகை பிறக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாய்ப்பு உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறோம். கூடவே வரணும். இந்த இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லி நான் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி வெள்ளை கோவில் போயிடுச்சுப்பா. வெள்ளை கோவில் எவ்வளோ கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் உன் மகன் எப்படி இருக்கேன்? இப்போ நல்லா இருக்கேன். இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே போல் இப்போ கேஸ் பிரச்சனை மட்டும்தான் ஒன்று ஓடிட்டுருக்கு. அது மட்டும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலில் வந்துட்டோம். அதனால் அவனுங்களுக்குள்ள பிரச்சனையை நான் மூட்டி விட்டேன். மூட்டி விட்டாலாவது நமக்கு பிரச்சனை முடியும்னு. ஆனால் அவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லையா? அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனி வைக்க முடியுமா? இப்போ பிரச்சனையாக இருக்கிற இடத்துல வீசிடலாம்ல. அந்த இடத்துல கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி எனக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு கனியை மட்டும் எடுத்து உள்ளே வீசிடு. எனக்கு தெரியாது கருப்பசாமி, எனக்கு நீதியாக ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு வீசிடு. வீசிட்டு வியாழக்கிழமைன்னா வந்து பாரு. நீ நினச்சது போலே கருப்பசாமி சீக்கிரமாகவே உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து சீக்கிரமாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தனேன். இது மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சு நான் கூடவே வரம்போ. அந்த ஒரு ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகன் வந்து சேர்ந்து வருவானா வரமாட்டானா? மகன் சேர்த்தி வைப்பையா வைக்க மாட்டியா? அப்படி இடமானே. அதே போல் நான் கருப்பசாமி அவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நல்லா பொடி வேலை பண்ணிதான் அப்படி போயிருக்கேன். அப்படி தான் போயிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு எப்போ போல இப்போ அப்பப்போ வந்துட்டு போகிறேன். நிரந்தரமாக அப்பா நம்ம மேலே பாசம் வேணும் அதானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுக்குறவா. அதுக்கு வியாழக்கிழமைவா. உனக்கு அதுக்குள்ளே போய் வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு முடிவு சொல்லிடுறேன். நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. ஆக மொத்தம் அப்பா நம்ம மேலே பாசத்தை வச்சு யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி அதையெல்லாம் மாற்றி உனக்கு கொண்டு வந்து சேர்த்துனா போதும்ல. நான் அமைச்சு திரும்ப கருப்பசாமி வாங்கிட்டு வந்துட்டியப்பா. இன்னையிலேருந்து நீ சரக்கு அடிக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? விட்டுருவேன்னு உனக்கு அதில் சம்மதமா? அடித்தா அவனுக்கு பிரச்சனையை கொடுத்துருவேன். அதுவும் உனக்கு சம்மதமா? இதை ஓப்பன் பண்ணுறேன். சொல்லு. சம்மதம் தானே? அதனால் கருப்பசாமி இத்தனை நாளாக இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி தானே? அதனால தான் பிரச்சனை புதுசாக உருவாகுது. அதனால் முதல்ல இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓட்டுற வாகனமும் பிரச்சனை இல்லை. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து வருமானத்தையும் கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் வராமல் இருந்தால் போதும்ல. 6 மாதத்துக்கு நேர காலங்கள் வந்து சரியில்லை. இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதை குடிச்சிடணும். அதுக்கு மீறி குடித்தா கருப்பசாமி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கணும். ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி உப்பை சொல்லிட்டேன். தெரியாமல் பண்ணணும், தெரியாமல் அடிக்கணும்னு நினச்சினாலும் பிரச்சனை உனக்கு தான். முதவே சொல்லிட்டேன். குடி. இன்னையிலேருந்து எனக்கு ஞாபகமே வரக்கூடாது. கருப்பசாமி தான் எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஊற்றிட்டோம். அதே போல் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு மஞ்சளை தொடச்சி அறுத்து போட்டுரு உன்னோட இருப்பிடத்தில். இதில் 3 தலைமுறையாக இருந்தாலும் சரி, இல்லை உன்னோட மாமனார் வாங்கினதாக இருந்தாலும் சரி. யார் வாங்கினது? அப்பா வாங்கினது. அது இப்போ மாமனார் தானே வாங்கியிருந்தாலும் சரி. அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னையோட சரியாயிடணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் 4 பக்கம் அறுத்து போட்டுரு.
இதை ஒன்றை கொண்டுட்டு போய் எனக்கு தாயும் தகப்பனா நீதியாக வரணும், இன்னும் இருந்து எனக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இன்னையோட கருப்பசாமி உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து, அதே மாதிரி உன்னோட இருப்பிடத்தில் கனியை தவிர உன் குலசாமி போட்டை தவிர மற்றது எது இருந்தாலும் எல்லாம் எடுத்து ஆற்றுல விட்டுரு. இன்னையோட எல்லாம் முடிச்சுட்டு என் கனியை மட்டும் கட்டி விட்டுரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். உன் பிரச்சனை உனக்கு தேடி வராமல் இருந்தால் போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். யார் செய்வனை வச்சுருந்தாலும் சரி பண்ணிடலாம், வீட்டோட பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அதனால் எல்லா பிரச்சனையும் இன்னையோட சரியாயிடுச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போகணும். 3 மாதத்தில் நீ நினச்ச மாதிரி நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீயே என்கிட்ட வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி உருவாக்கினா போதும்ல, நான் கூடவே வரம்போம். பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு பார்த்து, திருச்செங்கோடு என் மகன் பார்த்து வச்ச பிள்ளையே வேணுமா, என் மகன் பார்த்து வச்ச பிள்ளையே எப்படியோ அமைச்சு கொடுத்துருப்பா, அப்படி தான் நான் கேட்டுறாமானே. சரி போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி பார்த்து வச்ச பிள்ளையே இப்போ நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பேசுறதில்ல. அதனால் சீக்கிரமாக எனக்கு எப்படி அதை நினச்சிட்டே இருக்காம, அப்படி தானே கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு பேச வச்சு நல்லபடியாக திருமணத்தையும் முடித்து கொடுத்து, அதே போல் நம்ம தறி ஓட்டிகிட்ருக்கோம். அதில் வந்து ஆளும் அமையிறதுல எனக்கு வந்து கடனும் ஆகிப்போச்சுல. அதனால் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக அவனையும் நீ கேட்ட மாதிரி அந்த பிள்ளையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து கருப்பன் காப்பாற்றினா போதுமா? இந்தா உன் மகனுக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நீ நினச்சது போலயே நான் பேச வச்சுறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை கொண்டுட்டு வந்து கொடு. 54 எலுமிச்சம்பழத்தில் 54 நாளுக்குள்ளே அவள் பேசிடுவான். கூடவே வரம்போ சாமி மடி கவந்தப்பாடி வச்சுப்பா. கவந்தப்பாடி எனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு வைக்கணும்ப்பா. நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அப்படி தான்டாமண்ணே போய் மாடியும் காது விட்டுவான். அதே கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இன்னும் ஒரு 8 நாள் போகிறதுக்கு தொலாவரக்கு கருப்பசாமி நான் போயிடுவேன். போயிட்டு நான் சொன்ன டைமுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கும் காட்டிடுவேன். நல்லபடியாக நான் தொலாவி பிடிச்சி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே மாதிரி தொழிலையும் எந்த இடைஞ்சல் வராது, வருமானத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது, சரியா? அதனால் திருமணத்துக்கு ஜாமீனும் போடக்கூடாது, பணத்துக்கும் போடக்கூடாது. அப்படி அமைச்சா போதுமில்ல. கிட்டவா நீ நினச்சது போலயே உனக்கு சீக்கிரமாக நான் தொலாவி பிடிச்சி உனக்கு நான் திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போ.